வாங்க காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சிவப்பு கலர் காரா சேவு. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த காரா சேவ் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியும். கம்பெனிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாணல் மேல தாங்க அந்த அச்சு மேல வந்து மாவு வச்சு தேய்ச்சி விடுவாங்க. நான் ஏற்கனவே வந்து காரா சேவுக்கு நெறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன். மாவோட அளவு எல்லாமே நான் வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கிறேன். இதுக்கு என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசியில தான் போடுங்க. புழுங்க அரிசிலாம் போடாதீங்க. பச்சரிசியில போட்டா மட்டும் தான் காரா சேவ்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சரிசி, கடலை மாவு, ஜீரகம், மிளகாய்த்தூளு, தேவைக்கு வந்து கேசரி பவுடர் லைட்டா போட்டுக்கங்க. உப்புங்க. இவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு தண்ணிங்க. இவ்வளோதாங்க. மாவு வந்து நல்லா பெசையணும். மாவு வந்து ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மீடியமான சைஸ்ல இருக்கும். நான் ஏற்கனவே நெறைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் இந்த காரா சேவ் செய்யறதுக்கு. பார்க்காத நண்பர்கள்லாம் போயிட்டு பாருங்க. நம்ம சேனல வந்து இப்போ தான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, விஜய் ஆல் இன் ஒன் தமிழ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பக்கத்தில இருக்கிற பெல் பட்டன தட்டி விட்டு ஆல்ல வச்சுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு காரா சேவ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமா இருக்கும். ரொம்பவும் காரமாலாம் இருக்காது. சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கடையிலேயே வாங்க தேவையில்லைங்க. நம்ம சேனல்ல போடுற அனைத்து விதமான ஸ்நாக்ஸையும் போய் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நீங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. கம்பெனியில செய்யறது. இப்போ வந்து பாருங்க காரா சேவு குறைஞ்சது வந்து நமக்கு மாவு ரெடி பண்ணதுலேருந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கிறது வரைக்கும் ஒரு 20, 25, 30 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு காரா சேவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துட்டாங்க பாருங்க. இந்த மாரி தான் எடுப்பாங்க. கம்பெனியில தொட்டு பாருங்க. வெந்துடுச்சுன்னா அப்படியே எடுத்துருங்க. ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்காது. இங்கேருந்து நெறைய சின்ன கடைங்கள்லேருந்து பெரிய கடைங்க வரைக்கும் நெறைய இங்கேருந்து அனுப்பிச்சு விடுவாங்க. காரா சேவு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்து பக்கத்தில நின்னா அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு வந்து காரா சேவ் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. நீங்களும் வந்து வீட்ல வந்து பசங்களுக்கெல்லாம் செஞ்சு குடுங்க. காரா சேவ் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கடையிலே வாங்க தேவையில்ல. கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 3 தடவ, 4 தடவ போட்டுக்கிட்டே இருப்பாங்க.